சீட்டு சங்கம்னு ஒரு சங்கம் வலிமையா இருந்தா தான் உள்ள ரெக்ரூட்மெண்டே பண்ணுவாங்க. அது எனி டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், கான்ட்ராக்ட் லேபரோ, பகுநேர பணியாளரோ, ஐடிஐயோ, ஜேஏ, எதுவா இருந்தாலும் சரி சங்க வலிமையா இருக்கணும். சங்க வலிமையா இல்லாம எதுவும் நடக்காது. இப்ப இன்னும் நிலைமை மோசம். என்ன நிலைமை மோசம்? 4 சட்ட தொகுப்புகள் என்ன சொல்லுது? ரெக்ரூட்மெண்டே பண்ண வேண்டியது கிடையாது, நிரந்தர தன்மை வாய்ந்த பணி ஒப்பந்தம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிஓ 950 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை வச்சுதான் இவ்வளவு காலம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நம்ம காலித்த அப்பாயின்மெண்ட் எல்லா அப்பாயின்மெண்ட் அது பேஸ் ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதான் இனிமேல் வேலைக்கு நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கல்வி தேர்தல் பயன்படுத்தி சொல்லாதான் 4 சட்ட தொகுப்பு. சட்டமே வந்துச்சு இல்ல? சட்டம் வந்த பிறகு கான்ட்ராக்ட் லேபர் எடுத்து பயன்படுத்துவாங்களா? ஐடிஐ படிச்சவன, டிப்ளமா படிச்சவன, பிஏ படிச்சவன, ஜே ஆர்ட்ஸ் படிச்சவன கொண்டு வந்து பயன்படுத்துவாங்களா? நாங்க வாங்கினாதான் நீங்க வாங்கவே முடியும். நான் வாங்கணுமா வாங்க வேணாமா நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? இது எனது தோற்று உரிமை, என்னுடைய ஜனநாயகம். சிஇடி ஜனநாயகத்தை நீ எப்படி தலையிட முடியும்? அப்படி நேராக கேட்டேன். சாரி, உங்களுக்கு கொடுக்கணுமா கொடு, அதுக்காக ஃபைட் அடிப்பான், உங்களோட நிப்பான், எல்லாம் பண்ணுவான். அதுக்காக கிளாஸ் 3 and 4 முன்மொழிவு கொடுக்காதுன்னு சொல்றதுல நாள் கிடையாது. எங்க சங்கம் ஒத்துக்காது. இதைத்தான் என்ன சொல்லிட்டாங்க இன்ஜினியர் அசோசியேஷன் ஜெயந்தி தலை தமிழ்நாடு முழுக்க. அவர் வந்து கிளாஸ் 1 and 2 கொடுக்கணான்னு சொல்லிட்டாரு, பறிப்புட்டாரு. அவரை நம்ம கேட்டாங்க, நீ எந்த காலத்துல அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோம்? அறிவாளுக்கு முதல்ல இருந்து கேட்டாரு. எனக்கு கேட்ட ஒரு டி இப்படி சொல்லிட்டாருங்க, ஏடி இப்படி கேட்டாரு, இப்படியா சொன்னீங்க நீங்க சொன்னீங்களா? நான் அப்படி சொல்ல இந்த மாதிரி சொன்ன பிறகு புரிஞ்சுங்கன்னா வச்சுங்களேன். அப்பொழுது அவங்க என்ன பண்ண நம்மள வந்து அவங்களுடைய வளையத்தில் விழ வைக்கிறாங்க, முடியாது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாய் போகும்போது நம்ம போல, ஆனா நம்ம கிட்ட சொல்லாம தனித்தனியா கூட்டி அவங்கதான் லீடே பண்ணாங்க. நான் ஒரு ஸ்டேஜ் சொல்லிட்டேன், நான் செக்ரட்டரி சொன்னேன். நாம நடத்துறது லேபர் யூனியன் ஞாபகம், அதிகாரிகள் சங்கம் நம்ம இடத்துல லேபர் யூனியன் லேபரை ப்ரொடெக்ட் பண்ணாம லேபரோட நலனை காவு கொடுத்துட்டு பொறியாளர்கள் வரவே மாட்டேன். நீ போனீங்கன்னா உனக்கு ஆபத்து ஞாபகம். ஆனா அவங்க கேட்கல, கூடவே செயல் பண்ணாச்சு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல முன்வடிவும் கொடுத்துட்டாங்க. முன்வடி கொடுத்த பார்த்தா இதுல கேங்மேனுக்கு அண்டர் இன்வெஸ்டிகேஷனு 6% கன்சிடரேஷன் அப்படிலாம் வருது. அதில் கான்ட்ராக்ட் லேபர் பத்தி இல்ல, 16 பணியாளர் பத்திலாம் இல்ல, ரைட் சைசிங்லாம் அதை எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் வச்சுங்களேன். இது சம்பந்தமான அரசியல் அழுத்தம் கொடுத்தோம், சண்முகத்தோட பார்த்து பேசணும், நாகம்மாள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது உள்ள கிறிஸ்பா இருக்கிற விஷயம் மட்டும் சொல்லுவோம். முன்வடிவத்தை கொடுத்த பிறகு திரும்பவும் நம்ம வந்து ஜேஎஸ்ல இருக்கிற அந்த முக்கியமா இந்த சம்பத்து சேக்கட ஒரு 5-6 சங்க போய்ச்சாளர்கிட்ட சொல்றாங்க, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா மாறப்போகுது. போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கீங்க, முதல்ல 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சுன்னா கபடி ஆடிங்கிறீங்க. இந்த கபடி ஆட்டெல்லாம் செல்லாது, ஒரே ஸ்டோக்ல உட்காருவான், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஒரே ஸ்டோக்ல உட்காருவான். கேட்கல, இல்ல செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு, அங்க வந்துருவாருன்னு சொல்லி கடைசி வரையும் அவரை நம்பிதான் அந்த இயக்கம் போய் வீணா போச்சு. கடைசியாக 10ஆம் தேதி சொல்றான். அப்ப சேர்மன் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டார், இந்த மாதிரி இவருங்க உங்களுக்கு எங்களுக்கு கேங்மன்றோ இல்லைன்றாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது கிடைச்சுன்னு. இப்பவும் சொல்றாரு. அப்பா சொன்ன 4 கோரிக்கை 2 கோரிக்கை தான் சொன்னார். ஒன்னு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கோரிக்கை, இன்னொன்னு கேங்மன் கோரிக்கை. கேங்மன் கலவீர மாட்டம் தான் 6% கூட சொல்லவே இல்லை. நான் 2 கோரிக்கையை எல்லாரும் குறைப்போம். என் கோரிக்கை தீர்ந்தாலும் போக மாட்டேன், உன் கோரிக்கை தீர்றேன் நான் உட்காருவேன், உன் கோரிக்கை தீர்ந்தாலும் நீ போகக்கூடாது நான் உட்காருவேன் அப்படின்னு சங்கம், யூனியன், எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன், ஐக்கிய சங்கம், இவரு ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன், இன்னொரு ஜனதா பாரி, இத்தனை பேர் நிகழ்ச்சி பேசுறாங்க. காலையில தகவல் சொல்லிட்டேன், சம்பத்தி பேச சொல்றேன். கரெக்டா மதியம் 1 ஆச்சு 2 ஆச்சு 2 மணிக்கு சொல்றாரு, 3 மணிக்கு சொல்றாரு, உட்காரலாம். ஆனா எங்க கோரிக்கை முடிஞ்சு போச்சு, எங்கால எழுந்து போயிடும், உட்கார மாட்டான். அதிகாரிகள் கோரிக்கை முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு வரான், எங்கால உட்கார மாட்டான். உனக்காக நாங்க நிக்கிறேன்னு சொல்றான், எனக்காக நீங்க நிக்க மாட்டீங்கன்னா இப்ப என்ன போராடிங்கிறீங்க? நீங்க இந்த போராட்டம் என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டேன். எக்ஸ் மினிஸ்டர் பண்ணுவார் நம்ம நீங்க போயிடுச்சு, கடைசி கட்டத்துல வந்தாச்சு, நாளைக்கு மறுநாளா ஒப்பந்தம் ஆக போகுது. இப்போ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல எங்காலும் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க உங்க இயக்கத்துக்கு வரல, நீங்க பண்ணிக்கிட்டாங்க. இது 10ஆம் தேதி இயக்கத்துல போர்டு ஆஃபீஸ் நடக்கிற இயக்கத்துல நம்ம இல்ல. தொடக்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த அதிகாரிகளுடைய கோரிக்கையை தொழிலாளிகளின் பலத்தை வைத்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது, அது அந்த காலத்துல நடக்காது. நான் ஸ்ட்ரைக் பண்ண போது நீ எத்தனை பேர் வந்தீங்க போனீங்க கணக்கு எடுக்கிற உனக்காக இந்த நாட்டிலுடைய ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு டெக்னிக்கலா அது பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த ஒப்பந்தமே கிளாஸ் 3 and 4 தான், கிளாஸ் 1 and 2 கிடையாது. சட்டத்திலே இருக்குங்க. அது நம்ம தொழிற்சங்க வலிமையால் இவ்வளவு காலம் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு தொழிற்சங்க வலிமையால் பொறியாளர்களுக்கு இத்தனை ஆண்டுகளை வாங்கி கொடுத்தோம். இது என்னைக்கா காலி பண்ணிருக்க முடியும் நிர்வாகம் நினைச்சா? யாரோ ஒருத்தர் போட்டு போன முறை ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சோம். அப்போ தொழிற்சங்க வலிமையால் தான் இத்தனை ஆண்டுகளை வாங்கணும், என்ஜாய் பண்றதையே அவங்க மறந்துட்டாங்க. அப்ப அப்படி மறந்துட்டவங்களுக்கு நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. நாம வந்து தொழிலாளிகள் நிக்கிறோன்றத தெளிவா அதுக்கு பிரதானமா ஆரம்பிச்ச ஜேஏசி பேச கடைசி வரையும் அவங்களோட ஒற்றுமை கட்டுவதற்காக கடைசி வரையும் நின்னணும். ஆனா அவர்கள் நம்மோடு நிக்க தயாரா இல்ல. அதான் பாயிண்ட். சேர்மன் கிட்ட ஒரு பேசுறேங்க. 14ஆம் தேதி ஒப்பந்தம், 13ஆம் தேதி 12ஆம் தேதி கவர்மெண்ட் போயிட்டாரு. நைட்டு 9 மணிக்கு வருவார், வெயிட் பண்ணிக்கிறோம். வரல, போன் அடிக்கிறேன், ஐ வில் கால் யூ லேட்டர்னு போறாரு. சரி, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பாலான்னு சொல்லிட்டு
நைட்டு 9:45 மணிக்கு யாருக்கு ரிசீவ் வைப்பாங்க இன்னைக்கு 12ஆம் தேதி நைட்டு சொல்றான் டாக்டர் சார் இந்த முறை கள உதவியாளர் மாற்றம் கேங்மேன் இல்லைன்னா அப்போட 6% சொல்லவே இல்லை நான் அது மட்டும் இல்லைன்னு சொன்னா எழுதி வச்சீங்க ஒத்த தொழிலாளி போக மாட்டான் வேலைக்கு ஒத்த தொழிலாளி போக மாட்டான் நான் சொல்லனால கேட்க மாட்டான் அவனா கலாட்ட பண்ணுவான் சாலை மறிப்பான் அரெஸ்ட் ஆவான் ஜெயிலுக்கு போவான் அப்புறம் அது மேல என்னென்னமோ நடக்கும் அதுக்கப்புறம் அரசு அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்பான் அதுக்கெல்லாம் நீங்க ஆளாடாதீங்க என்ன போர்ட் செக்ரட்டரிக்கு சொல்றேன் இது அதுக்கு மேல நடக்கணும் என்ன நடக்கும் அதுக்கு மேல என்ன நடக்கும்னா என்ன பண்ணணும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்லதான் நடக்குங்க எப்படி கிட்டத்தட்ட மிரட்டிதான் அதெல்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன் ஆனா சேர்மன் ரோல் மேஜர் ரோல் சேர்மன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அது நடக்கும் அக்டோபர் 7 போராட்டம் அந்த போராட்டம் மட்டும் சக்தியாக நடக்கலன்னா இந்த கோரிக்கை என்பது அரசாங்கத்தின் நாலேஜுக்கு போயிருக்காது நிர்வாகத்தின் நாலேஜுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இயக்கம் அப்ப அதெல்லாம் முடிஞ்சு சேர்மன் சொல்றாரு அக்காசு டேபிள் ஃபைனல் ரவுண்டு இறுதி பேட்ட 3-3 நினைக்கிறாரு 3-3 ஃபைனல் ரவுண்டு பேச்சுவார்த்தையில அப்போட அவரு இந்த கலவதைய மாற்றத்துக்கு கான்கிரீட் அவர் சொல்லவே கிடையாது கரெக்டா 16-2 ஐக்கிய சங்கம் ஒரு கடிதம் சிஎம் கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை சேர்மன் கொடுத்த கடிதத்தை லீகல் செல்லுக்கு அனுப்புறாரு சேர்மன் லீகல் செல் நம்ம கூப்பிட்டு கேட்கறாங்க தலைவர உங்க கோரிக்கை இது வேட்டு வச்சாம் பொழுது கொஞ்சம் வரீங்களான்னு கேட்கிறாரு போனா கட்ட எடுத்து காட்டுறாரு காமிச்சு வாங்கிக்கிறாரு போட்டோ எடுத்துக்கிறாரு உடவே நம்ம அப்போ சரி இப்படி அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும் காலேஜ் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டோம் திரும்பவும் கொடுக்கும் தோழர்களே ஐக்கிய சங்கத்துக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் பாத்துங்க நீங்க அதுலதான் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணு ஒரு ஐக்கிய சங்கம் ஒரு கேட்டகரி சங்கங்க அவன் என்ன நினைக்கிறான் கான்ட்ராக்ட் லேபர் வரக்கூடாது கேங்மேன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் சீட்டு சங்கம்னு ஒரு சங்கம் வலிமையா இருந்தா தான் உள்ள ரெக்ரூட்மெண்டே பண்ணுவாங்க அது எனி டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கான்ட்ராக்ட் லேபரோ 16 பணியாளரோ ஐடிஐயோ ஜேஏ எதுவா இருந்தாலும் சரி சங்க வலிமையா இருக்கணும் சங்க வலிமையா இல்லாம எதுவும் நடக்காது இப்ப இன்னும் நிலைமை மோசம் என்ன நிலைமை மோசம் 4 சட்ட தொகுப்புகள் என்ன சொல்லுது ரெக்ரூட்மெண்டே பண்ண வேண்டியது கிடையாது நிரந்தர தன்மை வாய்ந்த பணி ஒப்பந்தத்தை பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டு ஜிஓ 950 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை வச்சுதான் இவ்வளவு காலம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நம்ம காலித் அப்பாயின்மெண்ட் எல்லா அப்பாயின்மெண்ட் அது வச்சு பேஸ் ரெக்கார்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதான் இனிமேல் வேலைக்கு நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் கல்வி தேர்தல் பயன்படுத்தின்னு சொல்லலாம் அதான் 4 சட்ட தொகுப்பு சட்டமே வந்துச்சு இல்ல சட்டம் வந்த பிறகு கான்ட்ராக்ட் லேபர் எடுத்து பயன்படுத்துவாங்களா ஐடிஐ படிச்சவன டிப்ளமா படிச்சவன பிஏ படிச்சவன ஆர்ட்ஸ் படிச்சவன கொண்டு வந்து பயன்படுத்துவாங்களா சட்டமே வந்தாச்சு தோழர்கள் புரிதலுக்காக சொல்றேன் நான் அதுக்காக கான்ட்ராக்ட் லேபர் கோரிக்கை விட போறது கிடையாது பகுதி நேர பணி கோரிக்கை விட போதும் கிடையாது அது தொடர்ச்சியாக நம்ம முயற்சி பண்ணணும் வச்சுக்கலாம் தன்னை காலம் பண்ண முயற்சியை விட இனிமேல் பண்ணக்கூடிய முயற்சி வந்து 2 மடங்கு 3 மடங்கு வேறு வித்தியாசமாக நீங்க பார்க்க தான் போறீங்க ஆனா புறச்சூழல் நமக்கு சாதகமா இல்ல சட்டம் நமக்கு சாதகமா இல்ல அதுதான் பாயிண்ட் ஒண்ணுதான் டிஎம்கே சொன்ன 153 தேர்தல் வாக்குறுதி அதை முடிச்சா முன்னேறணும் அடுத்த முறை டிஎம்கே வந்தா வலுவா அந்த கோரிக்கை முடிச்சுக்கலாம் இந்த முறை டிஎம்கே வரலன்னா அந்த கோரிக்கை போச்சு நமக்கு அந்த கிரிப்பும் போச்சு டிஎம்கே வந்து அதுக்கு அதை பிடிச்சி முன்னேற முடியும் ஏடிஎம்கே வந்து என்ன பண்ண முடியும் இல்ல விஜய் வந்து என்ன பண்ண முடியும் தெரியல ஒரு தெரியல நம்ம தனிதான் வரும்னு வச்சுங்களேன் நம்பிக்கை இருக்கு வலுவான கூட்டணி ஒரு கம்பாரிசன் சொல்றேன் ஆக தோழர்களே இந்த ஊதிய உயர்வு வந்து ஏகப்பட்ட டிராமா நடத்துங்க மின்சார வாரியத்துல வாரிய தலைவர் உட்பட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊதிய ஒரு முச்சணும்னு ரெடியா இருக்கிறாங்க இந்த பெரிய அதிக பிரசங்க மாதிரி மேதாவி மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரவுண்டு சொன்ன உடனே அவருக்கு லைட்டா ஷேக் ஆயிடுச்சு ஒரு பக்கம் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுக்கல ஒரு பக்கம் சீட்டு ஃபைட் பண்றாங்க ஒரு பக்கம் ஐக்கிய சங்கம் இப்படி பண்ணிங்கிறாப்ல ஒரு பக்கம் கிளாஸ் 1 கொடுக்குறாங்க எதுக்கு இந்த மண்டேடி தள்ளி போட்டுலான்ற அளவுக்கு சேர்மன் வர்றாரு அதை செக்ரட்டரி கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு டைரக்டர் ஃபைனான்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்றாரு தள்ளி வச்சுலாமா இந்த டிஸ்கஷன் நமக்கு வேற ஒருத்தர் மூலமாக தகவல் தலைவர நீ பட்ட கஷ்டம் வீணா போட முடியுது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஓடுது அப்படின்னு நான் நேரம் டைரக்டர் ஃபைனான்ஸ் வருங்க செட்டில்மெண்ட் டேபிள் செட் பண்ணுங்க யார் கை போட எவன் சொன்னா அவங்க வாயில சொன்னதை செய்வாங்களா கடந்த வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு யாரு போட மாட்டோம்னு சொன்னா அவர்தான் முதல்ல போடுவான் நாங்க மட்டும் தான் போட மாட்டோம் நாங்க கொள்கையை பிரின்சிபலா நிற்போம் இப்பவும் சொல்றேன் கேங்மேன் 6% வேறு சில விஷயம் இருக்கு அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ரைட் சீசிங்களா இருக்கு அதெல்லாம் நீங்க மாத்தல அப்படின்னா கைத்து போட மாட்டேன் கையெழுத்து போடுறா போட மாட்டேன் இப்ப சொல்ல மாட்டேன் டிராஃப்ட் கொடுக்கும் போதுல நீங்க டேபிள் செட் பண்ணுங்க டேபிள் செட்டில்மெண்ட் டேபிளே செட் பண்ண மாட்டீங்க அவங்க சொல்றதை கேட்டுருப்பீங்களா முதல்ல செட்டில்மெண்ட் டேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எத்தனை பேர் போறாங்க 20 பேர் 15 பேர் போறாங்க நான் சொன்னேன் 20 5 பேர் போறாங்க ஒரே ஒரு ஆள் தான் போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரு ஏடிஎம்கே போட மாட்டாங்க கிளாஸ் 1 and 2 இல்லைன்னா 3 பொறியாளர் சங்கங்கள் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி பேசி இதே மாதிரி சேர்மன் பேசி அடுத்த கட்டத்தில் நகர்த்திட்டு இறுதியா நாளைக்கு கவர்மெண்ட் போயிட்டு வந்துடுறாங்க நான் கவர்மெண்ட் போயிட்டு வந்துட்டு சொல்றேன் அப்ப கவர்மெண்ட் போனாரு வந்தாரு கவர்மெண்ட் போயிட்டு வந்த பிறகுதான் அந்த கேங்மேன் வந்து கிளாஸ் 4 அப்புறம் 6% எல்லாம் ஷேப் ஆகும் அப்ப கூட நமக்கு கிளாஸ் 4 சொல்லும் போது நம்ம தோடலாம் நான் இங்க பேசுறேன் எத்தனை தோடர் இருக்காங்க இங்க இருந்து சைகையில கேட்டேன் நம்ம தோடர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல கிளாஸ் 4 ஓகே தான் முடிச்சு கிளாஸ் 4 நம்ம 90% கிளாஸ் மீதி 10% பாத்துக்கலாம் அப்படின்னு கண்ணனை பாக்கெட்ல இருக்கிற ஓகேன்னு அதை வச்சு அந்த மாதிரி நம்ம பேசுறோம்
தொடர்களே இந்த மின்சார வாரியத்தில் இப்ப இந்த ஒப்பந்தம் என்பது நடக்கலைன்னா எலெக்ஷனுக்கு பிறகு இன்னொரு 10 மாசம் தெளிப்பு, இன்னொரு 10 மாசம் தெளிப்பு உறுதியா சொல்றேன். ஏன்னா பே கமிஷன் வருது, பே கமிஷன் சேர்த்து பேசலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. பே கமிஷன் நம்மளை சேர்த்தாலும் சேர்த்துவானுங்க, அதிகாரி சேர்க்கறது போக. அவ்வளவு படு மோசமான நடவடிக்கைகளை கூட இருந்து தொழிற்சங்கங்களே பண்ணாங்க. கிளாஸ் 1 and 2 என்ற காரணத்து ஒற்றை கோரிக்கை கிளாஸ் 1 and 2 நோட்டேன். நான் ஒரு நாள் போனோம், 2 நாள் போனோம், 5 நாள் போனோம். இனிமேல் இந்த ஒற்றை கோரிக்கை கிடையாதுங்க. ஏன் தொழிலாளி கோரிக்கை இருக்குங்க, கிளாஸ் 3 and 4 கோரிக்கை வச்சாதான் வருவேன். ஜேஏசி உங்களுக்கு தான் ஜேஏசியா? எல்லாருக்கும் ஜேஏசி கிடையாது, அது அதிகாரிகள் தான் ஜேஏசி. அது போட்டு பேசி விட்டோம். பேசுற பிறகு அங்கேயே ஒரு கலக்கம் வந்து நிர்வாகம் நம்ம சொன்னதுக்கு அக்ரி பண்ணி மேட போறது ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆன உடனே இவனுக்கு வேற வழி இல்லாத சரி வாங்கிக்கணும் ஒப்பந்தம் தான் வச்சுங்களேன். ஆனா ஏடிஎம்கே எதிர்கட்சி இந்த வகையில அநேகம் எல்லாரும் நல்லா செய்யுங்க. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு வந்து அடுத்த நாள் எத்தனை தொழிற்சங்க தலைவர் நம்ம கிட்ட பேச தெரியுங்களா? அதை விட தொழிற்சங்க தலைவர் விட்டுருங்க, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் செக்ரட்டரி 2 பேர் சொல்றாங்க. ரெண்டு பேரோட ஆர்குமெண்ட் தான் மெயின். நம்ம சால போட போறீங்களா மாதிரியே சொல்றாரு ஜெய்சங்கர். சிஐடி நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஊதியவே கிடையாதுங்க. அடுத்த எலெக்ஷன் கூட முஸ்டு போடானுங்க. நல்ல வேலை முடிச்சிங்க. ஒரு மாதிரி குழப்பம் வந்த போது கூட டக்கு நீங்க இடையில தலையிட்டு முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அதிகாரி கிளாஸ் 1 and 2 முடியதே இல்லைங்க, கிளாஸ் 3 and 4 கரெக்டா வாங்கி கொடுத்துட்டீங்க. இல்லன்னா சர்வ நாசங்க. போர்ட் செக்ரட்டரி சொன்னார், வேறு சில அதிகாரிகள் சொன்னார், பேர் சொல்ல முடியாது. தொடர்களே, நாம் எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை நாம் இப்பவே கணிக்கிறோம். நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன் பிறகு டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே இபி தனியார் மையத்துக்கு போவாங்க, கணிக்கிறோம்ல. இப்ப தனியார் மையத்துக்கு போறாங்கன்னா தனியார் மையத்தை எதிர்த்த வலுவான ஃபைட்டை யார் பண்ண முடியும்? நாம தான் பண்ண முடியும். இப்ப நாம பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? நமக்கு வலிமையான கட்டமைப்பு தேவை. நம்ம கிட்ட இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அதிகமாக இருக்கணும், இளைஞர்கள் இருக்கணும், வரவுகள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்படி எல்லாம் வந்து நம்ம பேசுறோம். தொடர்ந்து இந்த ஊதிய ஒரு முடிச்சதுல நம்ம மேஜர் ரோல் நம்ம பண்ணிக்கிறோம். அதை விட கூடுதலாக ஒரு வாரிய தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி ராஜேஷ் லக்கானி இருந்தார் இல்லையா? ராஜேஷ் லக்கானி இருந்த பொழுது இதே மாதிரி பேசுறோம். அவர் நம்மளும் ரொம்ப நெருக்கமா இருந்தார். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா சேர்மனும் சீட்டு சங்கத்துக்கு நெருக்கமா எல்லா காலத்திலீங்க. அருமையா சொல்லுவாரு. விஜயபாஸ்கர் உட்பட முதல்ல தான் முரண்டுபட்டாரு, கடைசியா நமக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார் விஜயபாஸ்கர். 1981 இருந்து 88 வரை இருந்தார் விஜயராகவன். அப்பதான் ப்ரொவின்சியல் ஸ்டாஃபுக்கு பென்ஷன் உண்டு, ஆர்டிபிள் ஸ்டாஃப் கிடையாது. ஆர்டிபிள் ஸ்டாஃப் பென்ஷன் வாங்கி கொடுத்தல மேஜர் ரோல் டிஜே பண்ணார். அவர் மேஜர் ரோல் பண்ண போது அதுக்கு பக்கபலமாக இருந்தது விஜயராகவன். அடுத்தடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் நெருக்கமா. ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸ் நெருக்கமான சீட்டு எடுக்கிறாங்க? ஏன் சீட்டு சங்க ஒப்பந்தத்தை கையெழுத்து எல்லாரும் விரும்புறாங்க? சீட்டு சங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட்டால் அந்த ஒப்பந்தம் வந்து ஃபேர், அதாவது ஏற்புடைய அனைவருக்கும் ஏற்புடைய ஒப்பந்தம்னு மாறலுங்க சொல்லுவாங்க. சீட்டு போட்டா கையெழுத்து அது கரெக்டான ஒப்பந்தம் அப்படி சொல்லுவாங்க என்ற ஒரு பேர் இதுகாலம் எடுத்துருந்தோம். அவ ஒப்பந்தம் கையெழுத்து போடலன்னா அது ஏற்புடைய ஒப்பந்தம் அல்லன்னு அர்த்தம். இந்த ஒப்பந்தத்தை நம்ம கையெழுத்து போட்டோம், நிர்வாகி கூட்டத்தை பேசணும், நமக்கு என்னென்ன கிளாஸ் பிரச்சனைக்குரிய கிளாஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம், சீட்டு வழிகாட்டியது போடலான்னாங்க. அது 2 விஷயம் சொன்னாங்க. 16 பணியாளர் சொன்னாங்க, கான்ட்ராக்ட் லேபர் சொன்னாங்க. அந்த 2 விஷயம் தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். விட மாட்டோம், பண்ணுவோம். 16 பணியாளர் விஷயம் வாரிய தலைவர் என்ன சொன்னாரு? 16 பணியாளர் வாரிய தலைவர் சொன்னது என்னன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜீவ வாங்கி நோட்டு எழுதி அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. 1035 மட்டும் அல்ல, இதுல எல்லா ஆபீஸுக்கும் ஏற்கனவே போட்ட அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, கிரீன் அண்ட் ப்ளூ கான்ட்ராக்ட் இருக்குல்ல, 15 இடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது 1 year கான்ட்ராக்ட் முடிஞ்சவன கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 1 year கான்ட்ராக்ட் தான். எல்லா பிளேஸுக்கும் 16 பணியாளர் போடுறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜீவோ பேஸ் பண்ணி பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். எல்லா செக்ஷன் 16 பணியாளர். ஆனா வித்தியாசம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற 16 4100 அடிப்படை சம்பளம், இவங்க அதுல கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா இவர்களும் அடிப்படை சம்பளத்துல வாங்கக்கூடிய தொழிலாளியா மாற போறாங்க. ஞாபகம், கான்ட்ராக்ட் லேபர் விஷயத்துக்கு தலைகீழ தண்ணி குடிச்சு